இப்போ நம்ம பார்க்க போகிறது விஷாரத் உத்ராதில் சூரியோதய் ஏகாங்கியில் வரக்கூடிய இயர்ஸஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மகத்துவ சௌந்தர்யக்கா நகி மூல்யக்காகை. அதாவது மகத்துவம் அப்படின்றதுன்னா ஒரு தனி சிறப்பு அப்படின்றது அழகு மட்டும் கிடையாது. சௌந்தர்யக்கா நகி அவங்களுக்கான சிறப்புன்றது அது அழகு காண்பிக்க மட்டும் கிடையாது. மூல்யக்காகை அது ஒரு வேல்யூபிளான விஷயம் கூட. அவங்களுக்கு இருக்கிற ஒரு தனித்துவம் என்பது ஒரு வேல்யூபிள் கூட. रत्न इसलिए रत्न नहीं है कि प्रकृति ने उसे वैसा बनाया है. அதாவது இயற்கை வந்து அந்த ரத்தினத்தை ரத்தினமா மாத்தல அப்படின்னா அதுக்கு அந்த வேல்யூ வந்து இருக்காது. கிந்து இஸ்லியே கி சங்சார் உசே சமஜாத்தா ஹை. ஸோ இதை தான் நமக்கு இந்த உலகம் வந்து நமக்கு புரிய வைக்குது. இதுல பிரசங்க் என்ன அப்படின்னா யஹ் அவதரன் சூரியோதய நாம ஏகாங்கி சே தியா கயா ஹை. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு சூரியோதயன்ற ஏகாங்கிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஏகாங்கி அப்படின்னா அது ஒரு நாடகமாக நடிக்கக்கூடிய ஒரு கதை மாதிரி. யஹ் ஸ்ரீ கமலாகாந்த் வர்மா கா ஏகாங்கி ஹை. இது கமலாகாந்த் வர்மாவனுடைய ஏகாங்கி. யஹ் நர்த்தகி நிர்ஜரினி கா கதன் ஹை. இது யாருடைய கூற்று அப்படின்னா நிர்ஜரினி. வஹ் அப்னே சஹேலி மஞ்சரி சே யஹ் கஹதி ஹை. ஸோ இது அவ என்ன பண்றா தன்னுடைய தோழியான மஞ்சரி கிட்ட இந்த சென்டென்ஸை சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. संदर्भ எந்த सिचुएशनல सम्राट समुद्रगुप्त निर्जरिनी को अपने सभा का कला रत्न बनाते हैं. அதாவது அந்த பேரரசர் சமுத்திரகுப்த் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு நிர்ஜரினியை தன்னுடைய சபையினுடைய கலாரத்னான அந்த கலையில ஒரு உறுப்பினரா அந்த கலையில நடனமாடக்கூடியவங்கள அவர் நியமிக்கிறாரு. तब इस संबंध में निर्जरिनी सहेली मंजरी से யோங் कहती है. ஸோ அப்போ இது ரிலேட்டடா நிர்ஜரன் என்ன பண்ணா தன்னுடைய தோழியான மஞ்சரி கிட்ட இந்த விளக்கத்தை வந்து கொடுக்குறா. ஸோ வியாக்யா விளக்கம் என்ன அப்படின்னா பிரகிருதி நே ரத்னகோ சுந்தர் பனாயாகை. அதாவது இயற்கை வந்து ரத்தினம்னா அந்த எல்லா வைரம் வைடூரியம் எல்லாம் கலந்தது இல்லையா. ஸோ அதை வந்து ரொம்ப அழகா வந்து நமக்கு கொடுத்துருக்கு. மக்கர் இஸ்லியே வஹ அமூல்ய நஹி ஹே. அதனால அது வந்து வேல்யூபிள் இல்லை நம்ம சொல்லிட முடியாது இயற்கையாக கிடைக்கிறதுனால. உஸ்கோ சாஹனே வாலே உஸ்கா மூல்ய தய கர்த்தி ஹே. ஸோ அது யாருக்கு வேணுமோ அவங்க அதுக்கான வேல்யூ வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. நிர்ஜரினி மகான் நர்த்தகி ஹை. அதாவது நிர்ஜரினி வந்து ஒரு சிறந்த நடனமாடுபவள். உஸ்கி மகானதா கோ பிரசித்த கர்னே கே லியே உஸ்கோ ராஜா கி தயா கி ஜரூரத் படுத்தி ஹே. அதாவது அவளுடைய சிறப்பை வந்து வெளிப்படுத்தணும் புகழ்பெற செய்யணும் அப்படின்னா அந்த நிர்ஜரனிக்கு ராஜாவனுடைய கருணை வந்து கண்டிப்பா அவசியமா இருக்கு. கோயி மூல்ய தேக்க ரத்னகோ கரீதத்தாகை. அதாவது எவ்வளவு விலை கொடுத்து வேணாலும் நம்ம ரத்தினத்தை வந்து வாங்கிட முடியும். அது போல ராஜானே மூல்ய தேக்கர். அது போல ராஜா என்ன பண்றாரு விலை கொடுத்து நிர்ஜரனிக்கு கலாக்கோ நிர்ஜனுடைய கலையை அவளுடைய நடனத்தை கரீதலியாகை. அந்த நடன கலையை என்ன பண்றாரு அவளை வாங்குறது மூலமா அந்த நடனக்கலையை வாங்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசேஷதா என்ன அப்படின்னா சுந்தர் உபமாசை நிர்ஜரனிகா விச்சா சமஜாயா கயாகை. இதுல ஒரு சிறந்த ஒப்புமை அதாவது கம்பேர் பண்ணினால இந்த கம்பேரிசன் மூலமா நிர்ஜரனுடைய ஒப்பீனியனை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவளோட கருத்தை வந்து நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. யஹ் வாக்கியதோ இந்த சென்டென்ஸ் கவிதா ஜெய்சாக. இது வந்து ஒரு கவிதை மாதிரி நமக்கு உண்மையாவே தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா मुझे तो अब अपने जीवन को अस्तित्व का दिया हुआ कृण चुकाने के लिए अपने सौंदर्य के कलश में कला की मदिरा लेकर उसे बेचने के लिए लक्ष लक्ष आंखों के सामने खड़ा होना ही पड़ेगा. அதாவது मुझे तो अब अपने जीवन को நான் என்னுடைய லைஃபுக்காக என்ன பண்றேன் என்னுடைய லைஃபுக்காக என்னுடைய கலையை நான் வந்து அந்த ராஜா வந்து என்ன பண்ணிட்டாரு என்னோட அரசவையில் கண்டிப்பா நீ நடனம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ என்ன அப்போ அவர் சொன்னதுக்காக நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு சுக்கானே கிளியா நான் அதை சொன்னதை நான் கம்ப்ளீட் பண்றதுக்காக அப்படியே சௌந்தரியக்கே கலசி நான் என்னுடைய அழகுன்ற அந்த கலசத்துல என்னோட கலைன்ற அந்த மதுவை நிரப்பி அதை நான் மற்றவங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்காக லட்ச லட்ச ஆங்கோங்கே சாம்னே லட்ச லட்ச கண்களுக்கு முன்னாடி நான் நிற்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். அதாவது நடனமாட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன் அப்படின்னு அந்த சென்டென்ஸை சொல்லியிருக்காங்க. இது எந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். प्रसंग என்ன அப்படின்னா யஹ் அவதரன் சூரியோதய் நாமக் ஏகாங்கி சே தியா கயா ஹை. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து சூரியோதய் என்ற ஏகாங்கிலேருந்து எடுத்திருக்காங்க. யஹ் ஸ்ரீ கமலாகாந்த் வர்மாக ஏகாங்கிகை. ஸோ இது வந்து கமலாகாந்த் வர்மாவனுடைய ஒரு ஏகாங்கி. யஹ் நர்த்தகி நிர்ஜகரணிகா கதன் ஹை. ஸோ இது நர்த்தகி நிர்ஜரணியோட கூற்று.
वह अपनी सहेली मंजरी से यह कहती है. சரியா? யார் யார்கிட்ட சொல்றா? தன்னுடைய தோழியான மஞ்சரி கிட்ட சொல்றாளாம். संदर्भना எந்த सिचुएशन சொல்லும்போது सम्राट समुद्रगुप्त निर्जरनी को अपनी सभा का कला रत्न बनाते हैं. அதாவது பேரரசர் சமுத்திரகுப்த் வந்து நிர்ஜரனிய தன்னுடைய சபையினுடைய கலாரத்னாவா மாற்றினாரு. तब इस संबंध में निर्जरनी सहेली मंजरी से यूं कहती है. ஸோ அப்போ இது ரிலேட்டடா நிர்ஜரன் என்ன பண்றா? தன்னுடைய தோழி கிட்ட இந்த விளக்கத்தை கொடுக்குறா. என்ன அப்படின்னா விளக்கம், வியாக்கியான விளக்கம். ராஜா நீ நிர்ஜரனி கோ கலாரத்ன பனாயா. ஸோ ராஜா என்ன பண்றாரு? நிர்ஜரனிய ஒரு கலாரத்னா, அந்த சபையினுடைய ஒரு கலை கலைஞரா மாத்திடுறாரு. ராஜாக்கு இஸ் கிருபாக்கே பதிலே, அதாவது ராஜா இப்படி மாத்தினதுனால அவரு செய்த இந்த கருணையினால அவ என்ன பண்றா? அப்ப இப்போ உஸ்கோ கயி லோகோं के सामने नाचना होगा. அவ என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? நிறைய மக்கள் முன்னாடி ஆட வேண்டிய கட்டாயத்துல இருக்கா. அப்படி சௌந்தர்யக்கா பிரதர்ஷன் கர்னா படேகா, தன்னுடைய அழகையும் வந்து வெளிக்காட்டக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கா. கலாக்கி மது பிலாக்கர் சப்போ மதுஹோஷ் கர்னா படேகா, அதாவது கலையின்ற மதுவை குடிச்சிட்டு அது எல்லாருக்குமே அந்த அந்த போதையை கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கா. அதாவது நடனம் ஆடும்போது அந்த ஒரு போதையை கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அவ தள்ளப்பட்டிருக்கா. யஹ உசே பசந்த் நஹி ஹை, இது எதுவுமே இந்த நிர்ஜரனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல விசேஷதா என்ன அப்படின்னா, கலா ஈஸ்வர் கி ஆராதனா கே லியே ஹை, அதாவது ஒரு கலை என்பது கடவுளுக்கு ஆராதனை செய்வது, அதாவது கடவுளை வழிபடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. தன் கமானே கேலியே நகி, பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, அதாவது காசை ஏர்ன் பண்ணணுன்ற காரணத்திற்காக அந்த கலை என்பது கிடையாது. அது கடவுளை ஆராதிப்பதற்காக மட்டுமே அப்படின்றதான் இதுல விசேஷத்தாவா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், சச் பூச்சோ தோ ஈஸ்வர் கே இஸ் जगन्य प्रतिद्वंदी को अबदस्त कर मानवता को वास्तविक ईश्वर दर्शन के मार्ग पर खींच लाना कलाकार के जीवन का मुख्य औचित्य है. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இதில் உண்மையாக நம்ம சொல்லணும்னு பார்க்கும்போது அதுதான் சச் பூச்சோத்தோ சொன்ன. உண்மையாக இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஈஸ்வர்கே இஸ் ஜகன்ய பிரதித்வந்திகோ, ஸோ கடவுளை, அதாவது நம்ம கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த கடவுளை வந்து எல்லாருமே மக்கள் வந்து அந்த ஒரு உருவத்தை தான் வந்து கடவுளாக வழிபடுறாங்க. அதுதான் மூர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, உருவத்தை தான் கடவுளாக வழிபடுறாங்க. அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறதுக்காக தான் இருக்குது. என்னோட கடவுள் சிறந்தவர், உன்னோட கடவுள் சிறந்தவர், அந்த மாதிரியான ஒரு போட்டிக்காக மட்டும்தான் அவங்க கடவுளை வந்து வழிபடுறாங்க. அதுதான் அந்த பிரதித்வந்தி அப்படின்னா ஒரு காம்படிஷனாக தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. மானவதாக்கோ வாஸ்தவிக் ஈஸ்வர் தர்ஷன் கே மார்க் பர், இந்த மக்களுக்கு உண்மையான கடவுளின் வழி என்ன, உண்மையான கடவுளை பின்பற்றுவதற்கான வழி என்ன, அவருடைய கொள்கைகளை, கடவுளுடைய சிறப்புகள் என்ன, அது மட்டும் இல்லாமல் ஸோ யார் கடவுளை அடைய முடியும் அதற்கான வழிகளுக்கு கீஞ்ச்லானா மக்களை அது பக்கம் இழுப்பது தான் ஒரு கலைஞனுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு முக்கியமான செயல், ஒரு முக்கியமான அறிவுபூர்வமான செயல். அதுதான் ஔஜித்யம் அப்படின்னா அறிவுபூர்வமான ஒரு செயல், பகுத்தறிவுடைய ஒரு செயல் அப்படின்றதான் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் இப்போ யார் சொன்னது அப்படின்னு பார்க்கலாம். பிரசங்க் என்ன அப்படின்னா, பிரசங்க் யூஸ்வலாக நீங்கள் என்ன எழுதுவீங்க, எந்த எஸ்ஏலேருந்து எழுதுனது, இது யார் எழுதுனாங்க, அதுக்கப்புறம் இந்த லைனை வந்து யார் சொன்னாங்க அப்படின்றது, அதுக்கப்புறம் அது யார்கிட்ட சொன்னாங்கன்றத நமக்கு பிரசங்க்ல பார்க்க போகிறோம். यह अवतरण सूर्योदय नामक ஏகாங்கி से दिया गया है. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு சூரியோதயன்ற ஒரு ஏகாங்கிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. யஹ் ஸ்ரீ, இது கமலாகாந்த் வர்மா கா ஏகாங்கி ஹை, இது யாரோடது? ஸ்ரீ கமலாகாந்த் வர்மாவனுடைய ஒரு ஏகாங்கி. யஹ் ஆச்சாரிய சசங்க் கா கதன் ஹை, இது யாருடைய கூற்று? ஆச்சாரிய சசங்க். ஆச்சாரிய சசங்க் யாருன்றது நம்ம ஆல்ரெடி அவரோட கேரக்டர்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது அவருடைய கூற்று, அதாவது அவர் சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. வே அப்னே மித்ர ஜலதர் சே கஹத்தே ஹை, அவர் தன்னுடைய ஃப்ரெண்டு ஜலதர் கிட்ட இதை சொல்றாராம். எந்த சந்தர்ப்பத்துல, சந்தர்ப்பம் அப்படின்னா எந்த சிச்சுவேஷன்ல இதை சொல்றாரு? राज्यसभा के कलारत्न बनने के संबंध में आचार्य शशांक और जलधर
பஹஸ் கர்த்தே ஹை. அதாவது அந்த ராஜ்யசபால யார் கலாரத்னா, கலாரத்னா அப்படின்னா அந்த ராஜ்யத்திலேயே எப்பவுமே ஒரு ராஜ்யத்துல வந்து ஒரு கலைஞரை வந்து நியுக்தி அப்படின்னா என்னன்னா அவங்கள வந்து நியமிப்பாங்க. அவங்க எப்பவுமே வந்து அந்த ராஜாக்காக மட்டுமே பாடுறதுக்காக ஒரு கலைஞரை வந்து எப்பவுமே ராஜாக்கள் வந்து தன்னுடைய சபையில வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தன்னோட சபையில ஒரு கலாரத்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காரு அந்த ராஜா ஆச்சாரிய சசங்க வந்து அப்படி மாத்தணும்னு யோசிச்சிருக்கிறாரு. ஸோ ராஜ்யசபாக்கே கலாரத்ன பண்ணேக்கே சம்பந்தமே. ஸோ ராஜ்யசபால கலாரத்னாவா மாறது சம்பந்தமா அந்த ஆச்சாரிய சசங்கும் அவருடைய ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா ஜலதர், அவருமே வந்து பஹஸ் கர்த்தேஹே அதை பத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆச்சாரிய சசங்க நியமிக்க போறாங்கன்ற விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. யாருக்குன்னா அந்த ஆச்சாரிய சசங்க தன்னை தான் வந்து ஒரு கலாரத்னாவா மாத்த போறாங்க இந்த ராஜ்யத்துக்கு அப்படின்ற விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சந்தர்ப்பமே. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல தான் சசங்க், அதுதான் ஆச்சாரிய சசங்க் ஜலதர் ஜலதர் கிட்ட ஈஸ் தர கஹத்தேஹே இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்றாராம். என்ன அப்படின்னா வியாக்யா, வியாக்யா அப்படின்னா விளக்கம். மந்திர் கி மூர்த்தி கோ லோக் ஈஸ்வர் மானதே ஹை. அதாவது கோவில்ல இருக்கிற அந்த உருவத்தை மக்கள் வந்து கடவுள் நினைச்சிட்டு இருக்காங்க. வாஸ்தவ் மேம், ஆனா உண்மையாகவே வஹ் ஈஸ்வர் கா பிரதித்வந்தி மாத்திரஹை. அது கடவுளனுடைய ஒரு வடிவம், அவ்வளவுதானே கண்ணி. அந்த உருவமே எல்லாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. அந்த உருவம்ன்றது ஒரு ஒரு மதத்தினவரும் தன்னுடைய கடவுள் யாரு அப்படின்றத சொல்றதுக்காக மட்டுமே இருக்கிற வந்து ஒரு உருவம். மற்றபடி அது அவங்க வந்து கடவுள் அப்படின்றது என்னன்னா லோகோங்கோ சச்சாயி சமஜானா, அதாவது மக்களுக்கு கடவுள்னா என்னன்ற அந்த சச்சாயி சமஜானா உண்மையை தெரிவிக்கிறதுக்காக, மற்றும் மற்றும் உன்கோ அவங்களுக்குன்னா அந்த மக்களுக்கு வாஸ்தவிக் ஈஸ்வர் உண்மையான கடவுள் யாரு, தர்ஷன் கே மார்க் பர், அதாவது வாஸ்தவிக் ஈஸ்வர் தர்ஷன் கே மார்க் பர் உண்மையான கடவுளனுடைய வழியை வந்து அந்த வழியில லானா அவங்கள மக்களை கொண்டு போறது, அதாவது உண்மையான கடவுளுடைய கொள்கை இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய வழியில கொண்டு போறது தான் கலாக்கார்க்க கர்த்தவியகை, ஒரு உண்மையான கலைஞனுடைய ஒரு கடமை. வஹி யஹ் கர் சக்தாஹை. ஸோ அது வஹி யஹ் கர், இதுதான் இவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா இந்த ஆச்சாரிய சசங்க. இது வந்து அவர் சொல்றாரு ஆச்சாரிய சசங்க. உண்மையான கடவுள் வந்து யாருன்னு மக்களுக்கு தெரியல. அவங்க கோயில இருக்கிற வடிவத்தை தான் கடவுளா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கடவுளுடைய வழிகளை பின்பற்றி அந்த வழியில மக்களை கொண்டு போற எந்த ஒரு கலைஞர் கொண்டு போறதான் எல்லா கலைஞனுடைய ஒரு கடமை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல விசேஷத்தை என்னன்னு பார்க்கும்போது ஆச்சாரிய சசங்க் சந்த் கபீர்தாஸ் கா பரிவர்த்தித் ரூப் லக்தி ஹை. அதாவது இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும் பொழுது ஆச்சாரிய சசங்க் வந்து சந்த் கபீர்தாசனுடைய ஒரு மறு உருவமா தெரிகிறாரு இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரிவர்த்தித் ரூப்னா இவருடைய மற்றொரு உருவம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா आप क्षमा करेंगे मेरी दृष्टि में रत्न और वेश्या दोनों शब्द पर्यायवाची है दोनों का महत्व और मूल्य उनकी सुंदरता है. அதாவது இதுல ஆப் க்ஷமா கரேங்கே மேரி திருஷ்டி மேம், அதாவது என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய பார்வையில ரத்ன அவர் வேஷ்யா, அதாவது ரத்தினமும் இல்லையா அந்த காசும், வேஷ்யா வேஷ்யா அப்படின்றதுன்னா அந்த விபச்சாரம் செய்யறவங்கள சொல்றது, தோனோங் சப்த விபச்சாரம் அப்படின்னு சொல்றது. இந்த இரண்டு வார்த்தைகளுமே வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, ரெண்டுமே ஈக்குவல் மீனிங் தான். தோனோங்க மகத்துவ அவர் மூல்ய, ஸோ ரெண்டுத்தினுடைய சிறப்பும் ரெண்டுத்தினுடைய மதிப்பும் உன்கி சுந்தர்தாகை அதனுடைய அழகுல மட்டும்தான் இருக்கு. அதாவது அழகு மட்டும்தான் அதுக்கான மதிப்பை கொடுக்குது, அதனுடைய அதுக்கான சிறப்பு உண்டாக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது எப்போ சொல்றாரு அப்படின்னா பிரசங்க் யஹ் அவதரன் சூரியோதய் நாமக் ஏகாங்கி சே தியாகயாகை. அதாவது இந்த சென்டென்ஸ் சூரியோதய் என்ற ஏகாங்கிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு.
யஹ் ஸ்ரீ கமலாகாந்த் வர்மா கா ஏகாங்கி ஹை. ஸோ இது வந்து கமலாகாந்த் வர்மானுடைய ஒரு ஏகாங்கி, ஒரு நாடகம் மாதிரி. யஹ் ஆச்சாரிய ஷஷங்கு கா கதன் ஹை. ஸோ இதுவுமே யார் சொல்லியிருக்கா அப்படின்னா இந்த ஆச்சாரிய ஷஷங்குன்றவர் தான் இந்த வார்த்தையுமே சொல்லியிருக்கிறாரு அவருடைய இந்த ஏகாங்கில. வே இசே சாமந்த சந்திரசேன சே கஹத்தே ஹை. ஸோ அவரு இந்த வார்த்தையை யார்கிட்ட சொல்லியிருக்கிறாரு? சாமந்த சந்திரசேனர் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா இவர் தான் வந்து ஆச்சாரிய சஷங்கு கிட்ட நீங்க கலாரத்னாவா உங்களை ராஜா மாத்த போறாரு அப்படின்ற நியூஸை வந்து சொன்னதுனால இந்த சென்டென்ஸ் வந்து அவர் சொல்றாரு. ஸோ எந்த சந்தர்ப்பில் சொல்றாரு நம்ம பார்க்கும்போது சந்தர்ப்ப சாம்ராட் சமுத்திரகுப்த் ஆச்சாரிய शशंक को अपनी सभा का कलारत्न नियुक्त करते हैं. அதாவது பேரரசர் சாம்ராட் சமுத்திரகுப்து ஆச்சாரிய சஷங்க அப்பனி சபாக்கா தன்னுடைய சபையினுடைய கலாரத்னா நியுக்து கர்த்தே ஹே கலாரத்னாவா நியமிச்சிட்டாரு, அதாவது அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாமந்த சந்திரசேன ஆச்சாரிய சஷங்குக்கு யஹ் சூச்சனா தேத்தி ஹை. அப்போ அந்த சாமந்த சந்திரசேனன்றவரு ஆச்சாரிய சஷங்க் கிட்ட போயிட்டு யஹ் சூச்சனா இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றாரு. வியாக்கிய விளக்கம் என்னன்னு பார்க்கும்போது ஆச்சாரிய சஷங்க் ராஜா கி சகாயத்தா பாக்கர் ஜீனா நஹி சாஹதே. அதாவது ஆச்சாரிய சஷங்க் வந்து ராஜானுடைய உதவியை பெற்று வாழணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை, அதுல அவருக்கு விருப்பமும் இல்லை. அதுதான் ராஜாக்கி சகாயத்தனா ராஜாவினுடைய உதவியை பாக்கர் பெற்று ஜீனா வாழ்வது நஹி சாஹதே அவருக்கு பிடிக்காது. அதாவது யாருடைய தயவுலையும் வாழறதுக்கு ஆச்சாரிய சஷங்குக்கு பிடிக்காது. ராஜா பதவி தேக்கர் உன்கி கலா கோ கரீத் லேனா சாஹதே ஹே. அதாவது ராஜா வந்து பதவி தேக்கர் அதாவது ஒரு போஸ்டிங்கை கொடுத்து, அதாவது கலாரத்னா அப்படின்ற ஒரு போஸ்டிங்கை கொடுத்து உன்கி கலாக்கோ அவருடைய கலைய கரீத் லேனா சாஹத்தே ஹை வாங்கணுன்ற ஆசைப்பட்டுட்டாராம். அதாவது அவரோட கலை தனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ராஜா ஒரு கலாரத்னாவை நியமிச்சுட்டா அவர் என்ன பண்ண முடியாது, வேற எங்கேயும் போய் பாட முடியாது, ராஜசபையில மட்டும்தான் அவருக்கு வந்து பாட முடியும். வேஷ்யா அப்பனி சுந்தர்தா. ஸோ வேஷ்யன்னு அந்த விபச்சாரம் சொல்றாங்களே அது அப்பனி சுந்தர்தா பேஜ் சக்தி ஹே. ஸோ அதுல தன்னோட அழகை விற்கிறாங்க, ஸோ வித்து தான் பணம் சம்பாதிக்கிறாங்க. மக்கர் ஆனா கலாக்கார் அப்பனி கலா நஹி பேஜ் சக்தா. ஆனா கலாக்கார்ன்ற ஒரு கலைநயம், ஒரு கலைஞன் வந்து எப்பவுமே தன்னோட கலைய நஹி பேஜ் சக்தா விற்க முடியாது, விற்கவும் மாட்டான். ஏன்னா அது மக்களுக்காக செய்யக்கூடிய, கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றதுனால சொல்றாரு. இதுல விசேஷத்தை என்ன அப்படின்னா கலா ஈஸ்வர்க்கு ஆராதனாக்கே லியே ஹை. அதாவது ஒரு கலை என்பது கடவுளனோக்கு ஆராதனை செய்வதற்காக மட்டும்தான். ராஜா கே மனோ வினோதுக்கே லியே நஹி. ராஜாவினுடைய என்டர்டைன்மெண்ட்காக கிடையாது, அவருடைய சந்தோஷத்திற்காக கண்டிப்பா கிடையாது. மனோ வினோத் அப்படின்னா அவருடைய சந்தோஷத்திற்காக, அவருடைய என்டர்டைன்மெண்ட்காக கிடையாது அப்படின்றதான் இதுல சொல்ற கருத்து. நெக்ஸ்ட் என்னன்னா सत्य का एक ही परिणाम होता है और वह है விஜய். அதாவது உண்மையினுடைய ஒரே ஒரு பரிணாமம், வளர்ச்சி அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது அவர் வஹ ஹை விஜய், அதுதான் அந்த வெற்றி. அதாவது ஒரு உண்மையினுடைய வளர்ச்சி எதுன்னு நம்ம பார்த்தோம்னா அந்த சத்தியம், அந்த உண்மை ஜெயிப்பது தான் அந்த சத்தியத்துக்கான வளர்ச்சி அப்படின்னு இந்த சென்டென்ஸ்ல சொல்லியிருக்கிறாரு. பிரசங்க் என்ன அப்படின்னா यह अवतरण सूर्योदय नामक ஏகாங்கி से दिया गया है. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து சூரியோதயன்ற ஏகாங்கில இருந்து கொடுத்துருக்காங்க. यह ஸ்ரீ கமலாகாந்த் வர்மா கா ஏகாங்கி है. ஸோ இது கமலாகாந்த் வர்மாவனுடைய ஒரு ஏகாங்கி. यह ஆச்சாரிய சஷங்க் கா கதன் है. இது ஆச்சாரிய சஷங்கனுடைய கூற்று. இதுவுமே யார் சொல்லியிருக்கா? ஆச்சாரிய சஷங்க் தான் சொல்லியிருக்கிறாரு. வே இசே அப்னே சாதி ஜலதர் சே கஹத்தே ஹே. இது யார்கிட்ட சொல்றாரு? அவரு தன்னுடைய சாதி அப்படின்னா தன்னுடைய தோழர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவர் தன்னுடைய தோழரான ஜலதர் கிட்ட இந்த வார்த்தையை சொல்றாராம். அதாவது உண்மையாக்கான சத்தியத்துக்கான வளர்ச்சி, அது அதனுடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சந்தர்ப்பம் என்னன்னு பார்க்கும்போது எந்த சுச்சுவேஷன்ல இதை சொல்லியிருக்கிறாரு நமக்கு? ஆச்சாரிய சஷங்க் सम्राट समुद्रगुप्त की सभा का कलारत्न बनने से अस्वीकार करते हैं. அதாவது ஆச்சாரிய சஷங்க்ன்றவரு சம்ராட் சமுத்திரகுப்துடைய சபாகா கலாரத்ன பன்னேசே,
அந்த சபையினுடைய அந்த அரசவையில கலாரத்னாவா மாறுறதுக்கு அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு, மறுத்துடுறாரு. ஸ்வீகார் அப்படின்னா மறுக்கிறது, ரெஃப்யூஸ் பண்றது. அது ஆகிறதுக்கு அவர் விருப்பம் இல்லாம அதை வந்து மறுத்துடுறாரு. इस पर सामंत चंद्रसेन उनको கைது கர்னா சாஹதா ஹை. ஸோ அதனால அந்த சாமந்த சந்திரசேன என்ன பண்றாரு, ராஜாவுடைய கட்டளைப்படி உன்கோனா அந்த சஷங்க கைது செஞ்சிடுறாரு. கைது கர்னா சாஹதே ஹை, கைது செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஜலதர் உசே ரோக்தா ஹை. அப்ப ஜலதர் யாரு, அந்த சஷங்கனுடைய அந்த ஆச்சாரிய சஷங்க் இருக்காருல்ல, அவருடைய ஃப்ரெண்ட் இல்லையா, அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த ஜலதர் உசே ரோக்தா ஹை, அந்த சாமந்த சந்திரசேனனை தடுக்கிறாரு. அவரை வந்து நீ கைது பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாரு. தப் சஷங்க் உஸ் சே யோங் கஹத்தே ஹே. ஸோ அப்ப சஷங்க் வந்து அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாராம். யார்கிட்ட, அந்த ஜலதர் கிட்ட சொல்றாரு, தடுக்கிறாரு இல்லையா, அப்ப அந்த அந்த ஜலதர் கிட்ட சஷங்க் வந்து சொல்றாரு. என்ன வியாக்கியா அப்படின்னா, சத்தியகா பாலன் கர்த்தே சமை, அதாவது சத்தியத்தை நம்ம ஃபாலோ பண்ற டைம்ல முஷ்கலேங் ஜரூர் ஆயேங்கி, எப்பவுமே நமக்கு தொல்லைகளும் கஷ்டங்களும் உடனடியா வந்துடும். நம்ம எப்பெல்லாம் வந்து உண்மையை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்ப கண்டிப்பா நமக்கு அதுக்கான கஷ்டமோ அதனோடயே வந்து சேரும். உன்கோ சகனாகி ஹோகா, அதை நாம அக்செப்ட் பண்ணணும். அதாவது அது பொறுமையா நம்ம வந்து பேஷன்ஸா இருக்கணும். அதாவது பொறுமையா நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணணும். அசத்திய சே சமஜௌதா கர்னா சர்வதா கலத்துகை, அதாவது அந்த அசத்தியனது அந்த உண்மைக்கு புறம்பான விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்வது, அதை சமஜௌதா கர்னா, அதை வந்து அந்த எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம ஏற்றுக்கொள்வது, சர்வதா கலத்துகை, அது மிகப்பெரிய தவறான ஒரு செயல். சர்வதா கலத்துனா ஒரு தவறான, ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயலா இருக்கும். சத்திய ஆகே ஜீத்ததாகை, அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம், உண்மை கடைசியாக வெல்லும். ஆகிர் அப்படின்னா ஃபைனலி, அப்போ உண்மை கடைசியா கண்டிப்பா ஜெயிக்க தான் போகுது. சத்திய கபினகி ஹாரதா, சத்தியம் எப்பொழுதும் தோற்காது, சத்தியத்துக்கு எப்பவுமே தோல்வி கிடையாது. சத்தியமேவ ஜெயதே, சத்தியமே வெல்லும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாராம். ஸோ இதுல விசேஷத்தை என்ன அப்படின்னா, யஹ் வாக்கிய ஹமேம் சத்திய பர் டட்டே ரஹனே கி சீக் தேத்தா ஹை, அதாவது இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு சத்தியத்துல எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்ற ஒரு லெசனை நமக்கு வந்து கொடுக்குது. இவருடைய பேச்சு வந்து நமக்கு எப்பவுமே அதாவது நம்ம உண்மையா இருக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா அதுல எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்ற ஒரு லெசனை வந்து நம்ம இதுல இருந்து லேர்ன் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் 6th ஒன் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, மை மானதா ஹூங்கி मुझे अवसर दिया गया ताकि मैं अपने आप को बेच सकूं. அதாவது இதுல என்ன கருத்து அப்படின்னா, மை மானதா ஹூங்கி முஜே அவசர் தியா கயா தாக்கி, ஸோ நான் அக்செப்ட் பண்ணிட்டேனா, அதாவது மை மானதா ஹூங்கி, நான் இதுல என்ன சொல்ல வர அப்படின்னா, முஜே அவசர் தியா கயா தாக்கி, நான் வந்து அதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டா, அதாவது மானதா ஹூங்கினா அவர் என்ன கலாரத்னவா மாத்துறேன்னு சொன்னார் இல்லையா ராஜா. ஸோ அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா, மூச்சு அவசர் தியா கையா தாக்கி, நான் அவருக்கு என்ன வாய்ப்பை, அவசர் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி, நான் அவருக்கு என்ன வாய்ப்பை கொடுக்குறேன் அப்படின்னா மறைமுகமா, மைம் அப்பனே ஆப்போ, நான் என்னையே பேஜ் சப்போங், விற்கிறதுக்கு சமானம், நான் என்னையே விற்க ஒத்துக்கிறேன் அப்படின்றதுக்கு சமானம் ஆயிடும். அவர் சொன்ன வார்த்தையை ஒத்துக்கிட்டா அதுக்கு என்ன வழியாயிடுது, நானே என்ன நான் விற்க தயாராயிட்டேன் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆகுது அப்படின்றத இதை சொல்லியிருக்கிறாரு. இதுவுமே ஆச்சாரிய சஷங்கனுடைய கத்தன் தான், கூற்று. ஸோ பிரசங்க் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யஹ் அவதரன் சூரியோதய் நாமக் ஏகாங்கி சே தியா கயா ஹை. ஸோ இந்த சென்டென்ஸ் எதுலேருந்து வந்திருக்கு நமக்கு, சூரியோதய் நாமக் ஏகாங்கி சே. இது எப்பவுமே நமக்கு வந்து காமன் ஒரு இயர்ஸ் இந்த லெசன்ஸ்லேருந்து படிக்கும்போது, यह ஸ்ரீ கமலாகாந்த் வர்மா கா ஏகாங்கி ஹை. ஸோ இது கமலாகாந்த் வர்மாவனுடைய ஒரு ஏகாங்கி. யஹ் ஆச்சாரிய சஷங்க் கா கதன் ஹை. ஸோ இதுவுமே ஆச்சாரிய சஷங்கனுடைய ஒரு கூற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வே சாம்ராட் சமுத்திரகுப்து சே யஹ் கஹதே ஹே. ஸோ அவர் என்ன பண்றாரு, அந்த சாம்ராட் சமுத்திரகுப்து கிட்ட இந்த வாக்கியத்தை வந்து சொல்றாராம். யாரு, சஷங்க். ஸோ எந்த சந்தர்ப்பத்துல சொல்றாரு, समुद्रगुप्त के राज्यसभा में आचार्य शशंक को लाया जाता है. அதாவது அந்த சமுத்திரகுப்தனுடைய ராஜ்ய சபையில ஆச்சாரிய சஷங்க கொண்டு வராங்க. அதாவது அவர் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அவர் ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க, அவர் அந்த அரசபைக்கு கொண்டு வராங்க.
தப் தோனோங்கே பீச், அப்போ அந்த 2 பேருக்கும் நடுவுல, தோனோங்னா யாரு, சமுத்திரகுப்துக்கும் அது அந்த அரசருக்கும் சஷாங்குக்கும் பீச் அப்படின்னா நடுவுல வாத விவாத் சலாத்தாகை, அதாவது அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய ஆர்கியூமெண்ட்டே போயிட்டு இருக்கு. சந்தர்ப்பமே, ஸோ அப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சுச்சுவேஷன்ல ஆச்சாரிய சஷங்க் ஈஸ் தர கஹதே ஹை, ஸோ ஆச்சாரிய சஷங்க் என்ன பண்றாரு, இந்த மாதிரி சொல்றாராம். வியாக்கியம் என்ன, அப்படி விளக்கம் என்ன அப்படின்னா, शशांक को सभा का कला रत्न बनाया गया है, அதாவது சஷாங்க்கு, அதாவது ஆச்சாரிய சஷங்குக்கு இந்த சபையினுடைய கலாரத்னாவா மாறத்துக்கு வாய்ப்பு வந்து ராஜா கொடுத்தாரு. ஜப் பி ராஜா கி இச்சா ஹோகி, அதாவது எப்பெல்லாம் ராஜா கி இச்சா ஹோகி, ராஜா ஆசைப்படுறாரோ, தப் அப்பெல்லாம் சஷாங்குக்கோ கானா படேகா, அப்ப ஆச்சாரிய சஷாங்க் வந்து பாடணுன்றதுதான் ஒரு கட்டாயமா இருந்தது. அதாவது கலாரத்னவா மாறிட்டா ராஜா எப்பெல்லாம் சொல்றாரோ, எப்பெல்லாம் பாட சொல்றாரோ அப்பெல்லாம் பாடணுன்றதுதான் ஒரு கட்டாயம். அதுதான் அதுக்கானுடைய ரூல்ஸ். इसके लिए उनको चतुर्दन भी दिया जाएगा, ஸோ அப்படி பாடினா इसके लिए, அப்படி பாடினதுக்காக உன்கோ அவருக்கு பிரச்சூர்தன், ஒரு மிகப்பெரிய, அதாவது நிறைய தன் அப்படின்னா காசு வந்து தியா ஜாயகா கொடுக்கப்படும், மிகப்பெரிய ஒரு காசு, நிறைய காசு வந்து கொடுக்கப்படும். இஸ்கா மத்லப் ஹைகி, ஸோ இதுல ஒரு மறைமுகமான உண்மை என்ன இருக்கு அப்படின்னா, உன்கி கலாக்கோ கரீதா கயாஹை, ஸோ இது எப்படி ஏத்துக்கிற மாதிரி ஆயிடுது, அவரோட கலையை வந்து கரீதா கயாஹை, அது வந்து வாங்கின மாதிரி ஆயிடுது, ராஜா வந்து காசு கொடுத்து வாங்கினதுக்கு சமானம். कलारत्न बनने का मौका देना वास्तव में कलाकार का आदर करना नहीं, அதாவது கலாரத்னாவா மாத்துறது, வன்னேக்கா மௌகா தேனா, கலாரத்னாவா மாறதுக்கான வாய்ப்பை கொடுக்கறது, ஒரு கலைஞனுக்கு கொடுக்கறது, வாஸ்தவமே உண்மையாகவே கலாக்கார்க்கா ஆதர் கர்னா நகி, ஒரு கலைஞனுக்கு கொடுக்கப்படக்கூடிய, கலைஞனுக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரி கிடையாது. பல்கி ஆனா கலாக்காருக்கு கரீதனாகை, ஒரு கலைஞனையே வாங்குவதற்கு சமானம். அந்த ஒரு கலைஞனை ஒரு ராஜ்யசபால தனக்கு மட்டுமே நியமிச்சுக்கிறது வந்து அது ஒரு உண்மையான கலைஞனை ஒரு அவமதிப்பதற்கான சமானம் அப்படின்னு சொல்றாங்க. விசேஷத்தை என்ன அப்படின்னா, ஈசிசே சஷாங்கு கா ஆத்ம சம்மான் மாலும் ஹோத்தாகை, ஸோ இதுல இருந்து ஆச்சாரிய சஷங்கனுடைய ஆத்ம சம்மனம், சுயமரியாதை நமக்கு வெளிப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசேஷத்தா இதுதான், இசசே சஷங்குக்கா ஆத்ம சமான சுயமரியாதை இந்த இடத்துல சொல்றது நமக்கு தெரிய வருது, சஷங்கனுடைய சுயமரியாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.